ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம ஃபேமிலியோட கிளம்பி வந்திருக்க இடம் பேர் தான் ஹம்பி. இந்த இடத்த பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே தான் நம்ம ஒரு கோவிலை பார்ப்போம். ஆனால் ஒரு ஊரே கோவிலாக இருக்குது அப்படின்னா அது இந்த விஜயநகர பேரரசு தான். இந்த இடத்துல குனிஞ்சி பார்க்குற கிணத்துல இருந்து அண்ணாந்து பார்க்குற கோபுரம் வரைக்கும் எல்லாமே கலை சிற்பங்கள் தான். இந்த இடத்த நாங்கள் ஒரு நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. கல்லால் செய்யப்பட்ட கதவுல ஆரம்பித்து கலை நிகழ்ச்சிக்கான மேடை, கல்லை குடைஞ்சி பண்ண பைப் லைனு, பாதாள அறைகள், தண்டனை மேடை, அழகிய தூண்கள், அன்பின் அடையாளம், குதிரை மற்றும் யானைப்படைக்கான தங்குமிடம், தொழுகை பள்ளி, நீர்கோவில், ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிவலிங்கம், நரசிம்மர் சிலை, விநாயகர் சிலை, பிரம்மாண்டமான கோபுரங்கள், இப்படின்னு பல வரலாற்று சுவடுகளை சுமந்திருந்தாலும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடாகாது. அது ஏன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு இந்த எபிசோடில் நாம் விஜய வித்தாலா அப்படின்ற டெம்பிளை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இந்த ஒரு டெம்பிள் மட்டுமே கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் எல்லாரையுமே கவர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 15th செஞ்சுரியில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் இப்போ இருக்க விஞ்ஞானமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பாறைகளை பயன்படுத்தி பல நுணுக்கமான கலைகளை இந்த கோவிலில் செஞ்சு வச்சுருக்காங்க. உதாரணமாக இந்த வீடியோ ஷாட்ஸை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்படி பெல் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாறையை பயன்படுத்தி தூண்களில் வடிவமைச்சிருக்காங்க. அதில் ஒரு தூணில் தட்டும் போதும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும். அதையும் தாண்டி கோவிலுக்குள்ளே சூரிய ஒளி வரதுக்காக ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. அந்த ஹோலில் நம்ம கை நீட்டோன்னா அந்த கோவிலுக்குள்ளே வெளிச்சமே ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் கோவிலோட பாறைகள், அதாவது கார்னர் வரும் இல்லையா, அந்த கார்னரில் ஒரு பக்கம் இருந்து பார்க்குறப்போ ஒரு சிலைகள் தெரிகிற மாதிரியெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் டூல்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லாத ஒரு காலத்தில் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, வாங்க நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கிங்லேருந்து நம்ம ஆட்டோ நிறுத்தணும் இல்லையா, அந்த பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம டூரிஸ்ட் கைடு அட்வைஸ் பண்ண மாதிரி நாங்கள் அங்கேருந்தே எலக்ட்ரிக் கார் புக் பண்ணி அங்கே போயிட்டோம். ஏன்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா எங்களுக்கு இருக்க போகிறது ஜஸ்ட் ஒரு 6 hours தான். அந்த ஹவர்ஸ்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றனால கொஞ்சம் ரஷ் பண்ணி நாங்கள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனாக போயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, பெரியவங்க கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் கார் எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. வெஹிக்கல் இருக்குது. அந்த வெஹிக்கல்ல 20 rupees பர்சன் போயிட்டு டிராப் பண்றாங்க. நீங்க இது பார்த்து பின்னா வாபஸ் வரும். டிராவலிங் 20 rupees ஆகுது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 40 rupees. இவருக்கு இல்லை, பிள்ளைங்களுக்கு இல்லை. நீங்க தான் எடுத்துங்க. அது டிக்கெட் அப்படி தான் வச்சுட்டா நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல வரும். இந்த காம்பவுண்டத்துல 3 பிளேஸ் இருக்குது. இது பார்த்துட்டு வெளியே வந்தா 100 meters கிங்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ராஜா துலாபார்ன்றாங்க. எங்களை இந்த ஒரு 200 meters இந்த ரிவர் வருது. தூர்ல இருந்து பார்த்துட்டு பின்ன இந்த வெஹிக்கிள் பார்க்கிங் போகலாம். சரி, 4 full to half தான். रिटर्न टिकट है, उधर दिखाना पड़ेगा. रिटर्न வர்றதுக்கான டிக்கெட் அப்படியே மேல ஏறிக்கும். நீங்க உட்கார்ந்துக்கோங்க, நல்லா தெரியும். என்னாச்சுமா? எல்லாரும் ஒரு செட்டா உட்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ச்ல உட்காரணும்ல. ஓ, அவ்வளோ ஆச்சு. கரெக்டாக இருக்கு. ஆரிஃப் அனுஷா வண்டி கிளம்பிடுச்சு. ஃபுல் டிக்கெட் 20, ஹாஃப் டிக்கெட் 10. இந்த விஜய் வித்தாலா டெம்பிளுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் இந்த எலக்ட்ரிக் காரில் போயிட்டே இருக்கும் போதே நிறைய மக்கள் நடந்து போகிறத பார்க்க முடிஞ்சுது. இப்படி நடந்து வந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர வழியிலேயே நிறைய மண்டபங்கள் நிறைய கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மண்டபங்களில் உள்ள சிற்பக்கலைகள் நிறைய இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். லெஃப்ட் ரைட்டு நம்ம இந்த போகிற வழி எல்லாமே நமக்கு குளங்களும் நிறைய சின்ன கோவில்களும் அமைச்சிருப்பாங்க. இதை நம்ம பார்க்க முடியும். இன்கேஸ் நம்ம எலக்ட்ரிக் காரில் வரோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த விஜய வித்தாலா டெம்பிள் கிட்டே நம்ம போய் இறங்குற மாதிரி வந்துடும். நம்ம எலக்ட்ரிக் காரில் வந்தனால டைரெக்டாக இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ்க்கே இறங்கியாச்சு. நீங்கள் எதிர்க்க பார்க்கலாம், ஒரு மலை தெரியும். அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது. எங்களுக்கு போதிய நேரம் இல்லாதனால அங்கே போக முடியலை. வாங்க நம்ம இந்த டெம்பிளில் உள்ள என்னெல்லாம் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இந்த என்ட்ரன்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
இருக்கும் நிறைய சிதிலம் அடைஞ்சி உங்களால் காண முடியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மண்டபமும் உடஞ்செல்லாம் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜயநகரத்தில் நடந்த லாஸ்ட் போரில் இந்த கோவில்கள்லாம் வந்து சிதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது உண்மையா என்னன்றது எனக்கு தெரியல. அதனால நீங்கள் இந்த ஹம்பிக்கு போனீங்க அப்படின்னா நிறைய டெம்பிள் இந்த மாதிரி சிதிலம் அடைஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். என்னதான் சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் உள்ள வந்து பார்க்குறப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக் வந்து எங்களுக்கு தெரியுது. நாங்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கோவிலாகவும் ஒரு மண்டபமாகவும் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்ம இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்ச உடனே ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹம்பியோட அடையாளமான அந்த கல் தேர் தான். இந்த கல் தேர் நான் முதல்ல உள்ளே போகும்போது இதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னுடைய சித்தி சொன்னாங்க, இதை நம்ம 50 ருபீஸ் நோட்டில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம 50 ரூபான்னு சொல்லக்கூடிய அந்த 50 ருபீஸ் நோட்டில் இந்த கல் தேரோட சின்னத்தை நம்ம பார்க்க முடியும். இது ஹம்பியோட ஒரு ஐகானிக்காக இருக்கனால அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தேரை சுற்றி அவங்க ஃபென்ஸ் போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம யாருமே உள்ளே போய் டச் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக செதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் க்ளோஸராக போய் பார்த்தா தெரியும். இந்த கல் தேரை மட்டும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கல, அதுக்கு எதிர்க்கவே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம அந்த கோவிலுக்கு உள்ளே போகணும். ஆனால் இது முழுக்க சேதம் அடைஞ்சிருக்கனால வெளியவே வந்து போர்டு வச்சிருக்காங்க, யாரும் உள்ள அனுமதி இல்லை அப்படின்றது. ஸோ இந்த கோவிலுக்குள்ள தான், இந்த மண்டபத்துக்குள்ள தான் நம்ம வந்து அந்த மியூசிக்கல் தூண் எல்லாமே பார்க்க முடியும். அதை ரிசம்பிளன்ஸ் பண்ற மாதிரி வெளியவே பார்த்தீங்கன்னா இந்த தூண்லலாம் அந்த மாதிரியான டிசைன்ல நிறைய வடிவமைச்சிருப்பாங்க. இதோட கார்னர்ல தான் அந்த மழை நீர் வடிஞ்சா 2ஆ பிரிஞ்சு கீழே வந்து விழுற மாதிரியான டெக்னாலஜி. அப்பவே வந்து ட்ரில் மிஷின்லாம் இல்லாதப்போ கையாலேயே குடைஞ்சி ஈக்குவலான ஹோல் போட்டு, அதுவும் கிட்டத்தட்ட அந்த மண்டபத்தை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட ஹோல் எல்லாமே சம அளவில் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோவிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வாலை ஒட்டின மாதிரியே நிறைய வணிகர்களுக்கு அப்பவே வந்து கடைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உடஞ்சி போயிருக்கனால டீட்டெயிலாக நம்மளால் அதில் பார்க்க முடியல. ஏன்னா அந்த இடத்துக்கு அலோடு கிடையாது. அதனால நம்ம இந்த கோவிலை ஒட்டியே அந்த வளாகத்தில் அப்படியே நடந்துக்கிட்டே ரைட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கும்போது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மரத்தை பார்த்தோம். இந்த மரத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகளால் வந்து மண்ணே தெரியாத அளவுக்கு மூடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த பாறைகளை தாண்டியும் வளர்ந்துருக்கு. இந்த மரத்தோட உடம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாம்புகள் பின்ன மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்க, என் ஃபேமிலி எல்லாருமே இந்த மரத்தை கொஞ்சம் வினோதமான ஒரு பார்வையிலேயே நாங்கள் அணுகுனோம். அடுத்ததாக அந்த கோவிலுக்குள்ளே அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் உள்ளே போய் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. அப்படி போகும்போதே உள்ள ஒரு குரூப் கிட்ட ஒரு கைடு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதுவும் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதிக்கு மேலே, நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான டன் வெயிட் இருக்கக்கூடிய பாறைகளை செதுக்கி மேலே வந்து ரூஃப் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாதான், அந்த அளவுக்கு சீல்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்பவே. அதையும் தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கெல்லாம் பில்லர் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூஃப் வந்து அமைப்போம். அதே போல இந்த டெக்னாலஜி வந்து முதல்ல பில்லர்ஸ்ல இருந்து கனெக்டிங் பில்லர்ஸ் போட்டு அதுல இருந்து தான் இந்த ரூஃப்க்கு மேல எல்லாத்தையும் ஏத்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா கோவில்லையும் நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்சி கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏரியா உங்க தலைக்கு மேல தெரியும். அது வழியா நீங்க அந்த கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய கோபுரத்தை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. சரி, இந்த கோவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா திடீர்னு சமதளமா இருந்த இடம் கீழே இறங்கி ஒரு ஃப்ளோரே கீழே இறங்கி போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உள்ள வந்து பார்த்தா ரொம்ப இருட்டாகவும் ஒரு பக்கத்துல மட்டும் நல்ல வெளிச்சமாகவும் இருந்தது. அப்பதான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன், இது நம்ம முன்னாடியே பார்த்த அந்த சன்லைட் வரதுக்கான ஒரு ஹோல் தானே அப்படின்றது நான் கண்டுபிடிச்சேன். சீரியஸா சொல்றேன், இங்க ஒரு லைட் வெளிச்சம் கூட கிடையாது. ஆனா இந்த சன்லைட் வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் அந்த கோவிலோட சுவர்களை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நீர் போகிறதுக்கான ஒரு வழித்தடம் அமைச்சிருக்காங்க. இன்கேஸ் மழை ஹெவியாக பெஞ்சுது அப்படின்னா
இந்த சன்லைட் வழியாக மழை தண்ணி பட்டாலும் அது கோவிலில் நடந்து போகிற பாதைகளில் எந்த விதத்துலையும் பாதிக்காது. அந்த கோவிலை சுற்றிலும் அது தண்ணியாக நிரம்பி வெளியே போகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. நான் இந்த லைட் வெளிச்சத்தை பார்த்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல வந்து நின்றுனா இந்த லைட் வெளிச்சம் கையில் அவ்வளோ அழகாக படம் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த டைமில் எங்களுக்கு சன்லைட் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாதனால எங்களால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. பட் எங்கள் ஃபேஸில் அந்த லைட் படுறது அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து மறுபடியும் வந்த பாதை வழியாகவே ரைட் சைடில் திரும்பினோம். இங்கே பாருங்கள், இன்னொரு வாசல் இருக்குது. நம்ம அது வழியாக உள்ளே வந்தோம். உள்ளே வந்து ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு இது வழியாக உள்ளே போகும். இது என்னன்னு பார்க்கல. இது என்னது? மண்டபம் நினைக்கிறேன். அதே தான், எக்ஸாக்ட்லி. ஆமாங்க, டான்ஸ் ஆடுற மண்டபங்க. அப்பா, இங்கே தான் டான்ஸ் கீழே அது டான்ஸோட சிலைகள்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக எல்லா தூண்லையும் டான்ஸ் மாதிரியான ரிலேட்டட் இது இருக்கு. தெரியுதா? ஒவ்வொரு டான்ஸ் தான். இங்கே பாருங்க, கீழே பாருங்க. ஐயோ, பார்த்தீங்களா? கீழே ஃபுல்லாக டான்ஸ் ரிலேட்டடான ஸ்டெப் தான் இருக்கு. சரியா? ஆமாம், அதுவும் டான்ஸ். நீங்கள் இதை பார்த்து டான்ஸ் ஆடுறீங்க. அதே போல இங்க இருந்து பேசினா அங்க லாஸ்ட்ல இருக்கவங்க வரைக்கும் கேட்கும். இது வந்து ஒரு மீட்டிங் ஹாலாவும் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டான்ஸ் ஹாலாவும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அனுஷா, நான் பேச கேட்க பாரு. இங்க பாருங்க, அனுஷா எவ்வளவு லாங் போயிட்டா. தள்ளி ஆரிஃப், நான் நார்மலா பேசுறேன். அனுஷா கேக்குதா? அனுஷா, நான் பேச கேக்குதா? பார்த்தீங்களா? தெளிவாக கேட்கும். நம்ம ஒரு மேடையில் எப்படி வந்து நம்ம பேசுமோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் தேவையில்லை, மைக் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பட் நம்ம பேசினா க்ளீனாக அந்த லாங் வரைக்கும் ரீச் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த 2வது வாசல் வழியாக பார்த்துட்டு வெளியே வர வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் வண்டிங்க வருது. இந்த வண்டியில் ஏறி போயிட்டே இருக்கணும். வண்டி அப்படியே யூட்டர்ன் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். வண்டி வருது. எல்லா இடத்துலையும் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுல. நைஸ். இந்த பேக் சைடில் அப்படியே சும்மா நடந்து வரோம், கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்ட்டு மரத்தடியில் சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்றது. இங்கே ஒரு மண்டபம் இருக்கு. ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த லாஸ்ட்ல ஒரு மண்டபம் இருக்கு. மரத்தடியில் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இடம். சும்மா அப்படியே படுத்துன்னு வச்சுங்க, பாய விரிச்சு ஆச்சா. ஐயோ, இந்த தூண் எதுக்கு கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மொத்தம் 3 லாக் இருக்கும். அந்த 3 லாக்கில் ஊஞ்சல் மாதிரி கட்டி ஊஞ்சல் ஆடுறதுக்காக வந்து கட்டியிருக்காரு. அதுவும் பாருங்கள், ஸ்டோன்லேயே எவ்வளோ பெரிய ஊஞ்சலில் அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பார்த்தோம் இந்த லாஸ்ட்டில் ஒரு மலையில் வந்து கோயில், அதே போல் வந்து இந்த லாஸ்ட்லேயும் ஒரு மலை மேலே கோவில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி போகுது. அந்த கோயிலுக்கான பாதையாக வந்து இந்த பாதை இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியல. நான் கூட ஆக்சுவலி அப்படி தான் நினச்சேன். அந்த கோயிலை பார்த்த உடனே அப்படியே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது, அப்படியே ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கு, இந்த பக்கமாக போனீங்கன்னா உள்ளே ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் 2.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டே உள்ளே போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா விருப்பாக்ஷா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அச்சுத்ராய அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று உள்ளே இருக்குது. நாங்கள் வந்த இந்த நேரம் பார்த்திங்கன்னா வந்து செம்ம கிளைமேட். உங்களுக்கு தெரியும், மேகம் பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ள ஒரு கோயில் இருக்குங்க. ஐயோ, உள்ள வந்து பை வாக்காக வந்து அங்கே போகணும். அந்த லாஸ்ட்டு போனால் தான் நம்ம வந்து அந்த கோயிலே பார்க்க முடியும். போகிற வழியில் நிறைய மண்டபம் இருக்குது. 1, 2, 3, அதுவும் 4 தெருக்கு. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கோயில் மகாபலிபுரத்தில் பார்க்குற மாதிரி கோயில் இருக்குது. மலை மேலே வந்து டெம்பிள் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லாதனால இங்கெல்லாம் போகல. மரத்தடியிலேருந்து என் ஃபேமிலி வர விருப்பமே இல்லை, அந்த மாதிரி தான். வா, நீ எடுத்தியா? இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக எடுத்துருக்க பாருங்க. மக்களே, இந்த மரத்துக்கு அடியில் வந்து படுத்தேன். என்ன மாதிரி சுகமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. சில்லுன்னு இந்த கல்லுலாம் மரத்துக்கு அடியில் அப்படியே திருப்பி காட்டுற மாதிரி மரம் என்னமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே இந்த மரத்துக்கு அடியில் தான் படுத்துட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய மரம் பாருங்க. அரினாரி சொன்னேன், இது கீழே நான் பார்த்தா சுந்திட்டே இருக்கேன்.
தூங்கிட்டே இருப்போம் நான். இங்கே வீட்ல இந்த மாதிரி ஒண்ணு போட்டா அவ்வளவுதான். வீட்ல எனக்கு தூக்கம் வராது. ஆனா இதுல வீட்டில் இந்த மாதிரி ஒன்று போட்டாலாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் செம்ம. கல்லை தேடி போட்டுமா உன் கையை பாடுறா. ஆறு உள்ள இருக்கு. வாங்க வாங்க காட்டுறேன். இங்க பாருங்க, ரிவர் பாருங்க பின்னாடி எப்படி ஓடுது. நோ ஸ்விம்மிங், டெட்லி வியர் பூல். இங்க பாத்தீங்கன்னா crocodiles இருக்குன்னு வந்து ஐயோ அல்டிமேட்டா இருக்கு பாருங்களேன். அழகா இருக்குங்க இந்த இடம், செம்மையா இருக்கு. இந்த போட நம்ம லீவ் யுவர் ஃபுட் வேர்ஸ். அப்பா சின்ன உள்ள இங்க பாத்தீங்களா, சரியான லொகேஷனுங்க. அதாவது இசை வாசிக்கிறதுல நம்மளாம் என்னங்க டைல்ஸ் ஓட்டணும். இப்போ இந்த பாருங்க, இந்த மேலே பாருங்க, பாறை அப்படியே நிற்குதுங்க, கல் மாதிரி தெரியுதா, அப்படியே நிற்குது, ஒட்டிட்டு நிற்குது. இந்த பாறை பாருங்க எப்படி நீட்டாக நிற்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். சரி இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்.